குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். மார்னிங் மேடம். மிஸ்டர் நாதன். எஸ் மேடம். 1 minute என் ரூமுக்கு வாங்க. ஓகே மேடம். உட்காருங்க மிஸ்டர் நாதன். இருக்கட்டும், பரவாயில்ல மேடம். பரவாயில்ல, உட்காருங்க. தேங்க்யூ. நேத்திக்கு நம்ம ஆடிட்டர் கிட்ட பேசி இன்கம் டாக்ஸ் ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணிட்டீங்களா மிஸ்டர் நாதன்? பண்ணிட்டேன் மேடம். தேங்க்யூ மிஸ்டர் நாதன். நான் என் கடமையை தானே செஞ்சேன். நோ, இதனால எனக்கு 3 கோடி ரூபாய் லாபம். தேங்க்ஸ் சொல்லாம இருக்கலாமா? சிடோன் மிஸ்டர் நாதன். மிஸ்டர் நாதன் மேடம். நேத்திக்கு ட்ரிங்க்ஸ் பார்ட்டி தானே? எஸ் மேடம். ஸ்டார் ஹோட்டல்ல தானே கொடுத்தீங்க? எஸ் மேடம். சிடோன் எல்லாம் ஃபாரின் ஐட்டம்ஸ் தானே? எஸ் மேடம். சிடோன் கம்பெனி செலவு தான் செஞ்சீங்க? ஆமா, எல்லாம் கம்பெனி செலவு தான் மேடம். சிடோன் மிஸ்டர் நாதன், ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட் ட்ரிங்க்ஸ் சாப்பிடும்போது நம்ம கம்பெனி மேட்டரா பேசுனீங்க. 3rd ரவுண்ட் சாப்பிடும்போது என்ன பேசுனீங்க மிஸ்டர் நாதன்? அப்பவும் கம்பெனி மேட்டர் தான் பேசணும் மேடம். நல்லா யோசிச்சு சொல்றான் நாயே. ரத்னாவதிக்கு எங்கேயோ ஒரு இடத்துல மச்சாரிக்க 1.5 வயசு கை குழந்தையோட புருஷனை விட்டுட்டு வந்தவன் பொம்பளையாச்ச, அதான் கோடி கோடியா சம்பாதிச்சுட்டான். உன் முடியே ஒரிஜினல் இல்ல, நீ என் வாழ்க்கைய போலின்னு பேசுறியா? ராஸ்கல். பொம்பளைங்க கோடி கோடியா சொத்து வச்சிருந்தா அவளுங்க தப்பு தண்டா பண்ணி இருக்கணும்ங்கிறது உங்களை மாதிரி நாயங்களோட நம்பிக்கை. எவங்கிட்டையும் பல்ல காட்டி நான் பணக்காரி ஆகல. புத்திசாலித்தனம். 1 10 10 100 ஆக்குற புத்திசாலித்தனம். அந்த புத்திசாலித்தனத்துக்கு புருஷன் கூட இருக்கணுங்கிறது அவசியம் இல்ல, தைரியம் கூட இருந்தா போதும். அண்டர்ஸ்டாண்ட்? என்ன மன்னிச்சிருங்க மேடம். நான் சேர்த்து வச்சிருக்கிற பணம் என் உழைப்பால வந்தது, உடம்பால வந்தது இல்ல. இனிமே உங்க பர்சனல் லைஃப் பத்தி பேச மாட்டேன் மேடம். அந்த போலி எடுத்து உன் தலையில வச்சுக்க. இனிமே ஒரிஜினலா நடக்க கத்துக்க. ஓகே மிஸ்டர் நாதன், நீங்க ஆடிட்டர் கிட்ட எடுத்து கொடுத்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அபாரம். அதனால இந்த மாசத்துல இருந்து 500 rupees இன்கிரிமெண்ட். வாங்க போலாம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உங்க கண்ணாடி. லிசன், மிஸ்டர் நாதனுக்கு இந்த மாசத்துல இருந்து 500 ரூபாய் இன்கிரிமெண்ட் கொடுத்திருக்கேன். என்ன பேசினாரு, எப்படி வாங்கிட்டாருன்னு அவரை கேட்டே தெரிஞ்சுக்குங்க. இப்போவாவது உனக்கு பொறுப்பு வந்திருக்க, ரொம்ப சந்தோஷம். சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. எந்த இடத்துக்கு போனாலும் வேலைக்கு சேரணும்னா சிபாரிசு கேட்கறாங்க, இல்லைன்னு சில்லற கேட்கறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல பெல் கேப்டன் வேலை காலியா இருக்கு. கேட்டை திறந்து விடுற வேலைன்னு தப்பா நினைக்க மாட்டேன். எந்த வேலையா இருந்தா என்னங்க, நான் செய்யறேன். ஓகேப்பா, நான் ஏற்பாடு பண்றேன். தேங்க்யூ சார். Welcome, madam. I'm sorry. குட் மார்னிங் மேடம். உங்க ஓனர் என்ன கான்டாக்ட் பண்ண சொல்லு. பியூட்டி பார்லர்ல இருக்கேன். என்னப்பா தும்முனது தப்பா சார்? பிவிஐபிக்கு முன்னாடி தும்முனது தப்பு தான். அக்கௌண்ட் செட்டில் பண்ண சொல்லியிருக்கேன், வாங்கிட்டு போ. இயற்கையா வர தும்மல என்ன சார் செய்ய முடியும்? அந்த அம்மாவோட செல்வாக்கு உனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா சார்? தெரியும். அப்படின்னா இனிமே ஒண்ணுக்கு போனா கூட அந்த பொம்பளை கிட்ட கேட்ட போங்கடா. சிந்து, அம்மா ரிசப்ஷன்ல சொல்லி ஓனர் எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு. சரிம்மா. ஹலோ. என்ன அடிச்சிடுவேன்னு பயமா இருக்கா? நீ பொம்பளை, உன்னை அடிச்சா ஒரே நாள்ல நீ பெரிய ஆள் ஆடுவ. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து உன் காலை விட ஆரம்பிச்சிடுவாங்க. இனிமேலும் இப்படி நடக்க கூடாதுமா. இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகத்துல வச்சுக்க, முத்து உன்ன மாதிரி சாக்கடையில விழாது. ஏன்னா அது முத்துக்கு தான் அசிங்கம். ஒழுங்கா வீடு போய் சேரு.
ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். என்னடியா சொல்லுக்கு? நீ ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சேன், ஆனா நீ ரொம்ப முட்டாளா இருக்கேம்மா. இப்படியா 6 மாசம் பழகிருந்தா என்கிட்ட அவனுக்கு ஏதாவது பிடிக்காம போயோ, அவன்கிட்ட எனக்கு ஏதாவது பிடிக்காம போயோ, நாங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கலாம். நிறைய காதல் இப்படித்தாம்மா தோத்து போகுது. ஆனா எந்த காதலுக்கு இடையில தடை வருதோ, போராட்டம் வருதோ, அந்த காதல் தான் ரொம்ப நெருக்கமாகி ஜெயிக்குது. இப்போ என் காதல அப்படித்தாம்மா ஜெயிக்க போகுது. இது வரைக்கும் உன் கேரக்டர் பத்தி தான் உனக்கு தெரியும்ல, என் கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சுக்க. வான்மதி, நீ நினைக்கிற மாதிரி முட்டாள் இல்ல, ரொம்ப புத்திசாலி. ஒன்ன சுட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிட்டா என்னோட காதல் தோத்து போயிடும். அதனால என்ன நானே சுட்டுக்க போறேன். 1, 2, 3ன்னு தான் வழக்கமா எண்ணி சுடுவாங்க. ஆனா நான் கொஞ்சம் வித்தியாசமானவன். 2 எண்ணும் போதே சுட்டுக்குவேன். மேடம் வன்மதி ப்ளீஸ். அப்படின்னா போன் பண்ணி கிருஷ்ணாவை விட சொல்லு. 1, 2. ஹலோ, நான் பத்மாவதி பேசுறேன். அவனை விட்டுருங்க. ஆமா. கேஸா? எந்த கேஸும் போடாம மரியாதையா விட சொல்லு. கேஸ் எதுவும் போடாம அவனை உடனே விடுங்க. என்னம்மா, என்ன சுட்டாலும் சரி, நீயே சுட்டுட்டாலும் சரி, துப்பாக்கியை கீழே போட்டுட்டேனே, தற்கொலை பண்ணிக்க முடியாதுன்னு நினைக்காத. தூக்கு கயிறு இருக்கு, தூக்க மாத்திரை இருக்கு, இன்னும் நிறையவே இருக்கு. குட் நைட். நான் கும்பிடுற தெய்வத்துக்கு 1000 கண்ணுன்னா இந்த பத்மாவதிக்கு 2000 கண்ணு. உன்னால என்கிட்ட தப்பிக்கவே முடியாது கண்ணு. எனக்கு நான் என்னமா தப்பு பண்ண? ஏன் என் வாழ்க்கையில இப்படி விளையாடுற? எனக்கு மகளா பிறந்தது தாண்டி தப்பு. அம்மாங்கிற வார்த்தையே கேவலப்படுத்தின முதல்ல அம்மா இல்லையானா? அது உனக்கு மட்டும் தெரிஞ்சா போதுமா? ஊருக்கெல்லாம் தெரிய வேண்டாம். உங்களுக்கு இப்ப என்னோட உயிர் தானே வேணும், எடுத்துக்கங்க. என்ன படைச்ச கடவுளே குறுக்க வந்தாலும் எனக்கு பிடிக்காது. நீ வந்துட்ட, ஒழிஞ்சு போ. உன் பணத்தாசை என்னையும் உன்னை சேர்ந்து வாழ விடல. இப்போ உன் பணத்திமிரு இந்த சின்னஞ்சிறுசுங்களையும் சேர்ந்து வாழ விடல. இதுக்கு மேலேயும் நான் உன்னை உயிரோட விட்டா அது இந்த பூமிக்கு அசிங்கண்டி. அவங்க செத்து அந்த கல்லறையில தான் எங்க காதல் பூ பூக்கணும்னா அந்த வாழ்க்கையை எங்களுக்கு வேண்டாம். ஆசையை விட உயிர் விலை மதிப்பில்லாதுன்னு எங்க ஆசைக்காக நீங்க உயிரை இழக்க நான் சம்மதிக்க மாட்டேன். உங்க பொண்ணு உங்ககிட்டே ஒப்படைக்கிறேன். என் வாழ்க்கை மேல எனக்கு இருந்த ஆசை
என்ன மிருகமாக்கிடுச்சு. எப்ப நீ என்னை காப்பாத்துறதுக்கு உன் உயிரையும் கொடுக்க துணிஞ்சியோ அப்பவே நான் மனுஷி ஆயிட்டேன். உன் உயிரை உன்கிட்டே ஒப்படைக்கிறேன். லியோ கபாசா,